வரதராசனார் அவருடைய நாவலில், சிறுகதைகளில், அவருடைய சிந்தனையில் தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்னவாக இருந்தார்கள் அப்படின்னா, அங்கே கதாநாயகனாக இல்லை, கதாநாயகியாக இல்லை. அப்புறம் எப்படி இருந்தாங்க? வண்டி ஓட்டியாக இருந்தாங்க, ஏவலாளாக இருந்தான், பண்ணையாளாக இருந்தான். சங்க இலக்கிய காலத்திலிருந்து அல்லது தொல்காப்பிய காலத்திலிருந்து 1910 வரைக்கும் நம்முடைய இலக்கியம் என்பது எல்லாமே பாடலாக இருந்தது. சங்க இலக்கியத்திலும் சரி, பக்தி இலக்கிய காலத்திலும் சரி, சங்க மருவிய காலத்திலும் சரி, சிற்றிலக்கிய காலத்திலும் சரி, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் எங்கேயுமே கதாபாத்திரங்களாக மாற்றப்படவில்லை என்பதுதான் உண்மை. தமிழ்நாடுனா எல்லா சமூகம் சேர்ந்தது தானே. அப்போ குறிப்பிட்ட சமூகத்துடைய வாழ்க்கை தான் தமிழ் இலக்கியமாக இருந்தது. அவர்கள் பேசுகிற மொழி தான் தமிழ் மொழியின் இலக்கண மொழியாக இருந்தது, இலக்கிய மொழியாக இருந்தது. இதற்கு மாற்றாக நாம் ஒன்றை முன்வைக்க வேண்டும் என்று உருவானவர்கள் தான் திராவிட இயக்க எழுத்தாளர்கள்.